நீட் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததால் அதே மையங்களில் தான் தேர்வு எழுத வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்திலேயே நீட் தேர்வு மையத்தை ஒதுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வெளிமாநிலங்களில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நீட் தேர்வு மையத்தை மாற்ற மறுப்பு தெரிவித்தது. தமிழக மாணவர்கள் வெளி மாநிலங்களில் ஒதுக்கப்பட்ட மையத்திற்கு சென்றுதான் தேர்வெழுத வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. அடுத்த ஆண்டு முதல் தமிழக மாணவர்கள் சிரமம் இன்றி தேர்வெழுத நடவடிக்கை எடுக்குமாறு சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான தேர்வு மையங்கள் வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால் தமிழக மாணவர்கள் தேர்வெழுத செல்ல நிலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களது எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக பெற்றோர்களும் கல்வியாளர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். வரும் காலங்களில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நீட் தேர்வு மையங்களை அமைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிற மாநிலங்களுக்கு சென்று தங்கி தேர்வு எழுதுவது இயலாத காரியம் எனவும் மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கேரளா போட்டதுனால அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்டர் மாற்றினா தான் அவளை கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டம் தான், நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. வில்லேஜில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் போகவே மாட்டாங்க, மணி செலவழிக்க முடியாது, அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கஷ்டம்தான் நிறைய பேருக்கு. சீக்கிரம் கிளம்பவும் செய்யணும், அப்புறம் அங்கே போய் தங்கணும், அந்த பிளேஸை பார்க்கணும், புதுசாகவும் இருக்கும், இந்த லாங்குவேஜும் ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஃபஸ்ட் டே சீக்கிரம் போய் பார்க்குறதுன்றது கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக இது வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு. நிறைய பேரண்ட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் கஷ்டம்தான். எர்ணாகுளம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா தான் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே போட்டிருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா என்னை விடலைன்னு சொல்லும்போது ஒரு ரிலாக்ஸான மைண்டோட போய் எழுத முடியாது. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தெரியாது, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க அப்படி யாரும் கிடையாது. அப்புறம் லைட்டாக ஒரு பயத்திலேயே போக வேண்டியதாக இருக்கும். அங்கே இதுக்கு முன்னால் பார்த்தது கூட கிடையாது. அந்த பிளேஸ், அந்த ஸ்கூல், அங்கே உள்ள லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது.